குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதை பற்றி அப்படி பார்த்தீங்கன்னா ஹிப் ஜாயிண்ட் மொபிலிட்டி எக்ஸசைஸுங்க. ஜென்ரலாக இந்த ஹிப் டைட்னஸ்னால நம்மளுக்கு நிறையா இஷ்யூஸ் நடக்கும். ஸோ பேக் பெயின்லேருந்து உங்களுக்கு ஒரு ஹிப் பெயின், ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு லைனாக சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்ட் எக்ஸசைசஸ்ன்னு கூட. ஸோ இதை வந்து பேசிக்காக ரொம்ப பேக் பெயின் இருக்குன்னா நீங்கள் பண்ண வேண்டாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து ரெகுலராக நார்மலாக எனக்கு எந்த பெயினும் இல்லாதவங்க இதை பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு மேட் எடுத்துக்கோங்க. மேட் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நீல் டவுன் பொசிஷன் போய்க்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டவல் இல்லைனா நீங்கள் ஒரு பில்லோ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு முட்டி கீழே வச்சுக்கோங்க. எதுக்குன்னா ஒரு சைடு வந்து அந்த ஹிப் வந்து மேலே இருக்கணும். இப்போ கையை வந்து நல்லா இப்படி வச்சுட்டு இன்னொரு காலை இப்படி மெதுவாக சைடில் தூக்கி கீழே கொண்டு வாங்க. ஸோ நீங்கள் எந்த தூக்குறீங்களோ அந்த முட்டி வந்து கீழே ஃப்ளோரில் படக்கூடாது. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ஃபிஃப்டீன் ஆஃப் 2 செட்ஸ் பண்ணுங்க ஈச் சைட். ரிலாக்ஸ். இப்போ ஒரு பால் இல்லை அப்படின்னா பில்லோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 தைஸ்க்கு நடுவில் எக்ஸாக்டாக அந்த முட்டிக்கு கொஞ்சம் மேலே வச்சு அப்படியே ஸ்குவீஸ் பண்ணுங்கள். அழுத்திட்டு அப்படியே காலை தூக்குங்க. தூக்கி இப்படி ரைட் சைட், சென்டர், ஓகே. ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இப்படி நேராக உட்காந்துட்டு மெதுவாக ஹிப் லிஃப்ட் பண்ணி ரைட் சைட், லெஃப்ட் சைட் மூவ் பண்ணும். ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் நல்லா இப்படி ரிலாக்ஸ்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கை நீங்கள் கீழே சப்போர்ட் பண்ணாலும் சரி, சப்போர்ட் பண்ணாட்டியும் மெதுவாக இப்படி வாக் பண்ணும். இப்போ அப்படியே பேக்கில் போகணும். திருப்பி ஃபார்வர்ட், பேக்வர்ட், ஓகே. ரிலாக்ஸ். ஸோ இந்த ஜாயிண்ட் மொபிலிட்டி எக்ஸசைசஸ் வந்து இனிஷியலாக நீங்கள் ஒரு 5லேருந்து 10 கவுண்ட் வரைக்கும் பண்ணுங்கள். அப்புறம் 15 ஆஃப் 1 செட். இது வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட ஜாயிண்ட் மொபிலிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.